أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். கடைசி வகுப்புல வந்து சூரா அல் பையினால வந்து நம்ம முடிச்சோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்து சூரா அல் ஜில்சால் சூரா அல் ஜில்சால் சூரா அல் ஜில்சால் அப்படிங்கிற சூறாவினுடைய விளக்க உரை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வசனங்களோட நம்ம இதற்கான விளக்க உரைக்குள்ள போகலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பூமி முழு பலத்துடன் உழுக்கப்படும் போது, மேலும் பூமி தன் உள்ளிருக்கும் சுமைகள் அனைத்தையும் வெளிக்கொணர்ந்து விடும்போது, மேலும் அதற்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மனிதன் கேட்கும் போது, அந்நாளில் அது தன் மீது நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கும். ஏனெனில் இறைவன் அதற்கு அவ்வாறு எடுத்துரைக்கும்படி இட்டிருப்பான். அன்று மக்கள் பல்வேறு நிலைமைகளில் திரும்புவார்கள். தங்களுடைய செயல்கள் தங்களுக்கு காண்பிக்கப்படுவதற்காக. பிறகு எவன் அணுவளவு நன்மை செய்திருந்தானோ அவன் அதனை கண்டுகொள்வான். மேலும் எவன் அணுவளவு தீமை செய்து புரிந்திருந்தானோ அவனும் அதை கண்டுகொள்வான். அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மிகவும் அதிபயங்கரமான ஒரு நல்ல ஒரு படிப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும், சூரா நபால இருந்து நம்ம பார்த்தோம். ஜுஸ் அம்மல கிட்டத்தட்ட வரக்கூடிய எல்லா சூறாக்களுமே அதிகப்படியாக மறுமையை பற்றி பேசக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த மறுமையை பத்தி நம்ம எதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்று வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம எதற்காக வாழ்றோம் அப்படின்னா, நாளை மறுமையில நம்ம எப்படி நம்ம வந்து ஜெயிக்கணும், அதுக்கான என்னென்ன வழிவகைகள், எப்படி நம்ம பயந்து நடக்கணும், எப்படி மனிதர்களிடையே நீதமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளை நாமளே உணர்ந்து நம்மளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வந்து சூறாக்குள்ள போலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்சிலத்தில் ஜில்சாலஹா. சிஸ்டர் உங்க சைடு மியூட் பண்ணிக்கிட்டு. இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஜில்சலா ஜல்சால் இதெல்லாம் வந்து ஒரே இதுதான் சொன்னாங்க. சோ இந்த ஜில்சலா அப்படிங்கிறது வந்து ஜல்சல இது அப்படிங்கிறது என்னன்னா மக்கி சூறா. சரிங்களா, நமக்கு தெரியும் மக்கி சூறாக்கள் அனைத்தும் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதா இருக்கும். ஏன்னா மக்கத்து குறைஷிகளை அது கவரும் விதமாக அது இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சிஸ்டர்ஸ் ஒரு நிமிஷம்.
சோ இது வந்து மக்காவில் அருளப்பட்ட சூரா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து மறுமையை பத்தின அதை அதிகப்படியா பேசக்கூடியது. அதே மாதிரி வசனங்கள் சின்னதா இருக்கும். இதை நம்ம திரும்ப திரும்ப எல்லா சூறாலையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஆனா இதுல சில அறிஞர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், இது மதினாவில் அருளப்பட்டது, இது மதனி அப்படிங்கிறதும் சில அறிஞர்கள் வந்து சொல்லக்கூடிய கூற்றாக இருக்குது. சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து சூரா நிசாவிற்கு பிறகு அருளப்பட்ட சூறாவாக இருக்கிறது. சூரா அன் நிசா, சரிங்களா? சோ முதல் வசனம், இத ஜுல்சிலத்தில் அர்து ஜில்ஸாலஹ, பூமி முழு பலத்துடன் உழுக்கப்படும் போது, சரிங்களா? இத ஜுல்சிலத்தில் அர்து ஜில்ஸாலஹ, இதுல வந்து ஜுல்சிலத், ஜில்ஸாலஹ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே விதமான வார்த்தை தான், வேறு வேறு திரும்பி ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்லுவாங்க, ரெப்படிஷன், திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு இதை தான் வந்து சொல்றாங்க. ஜுல்சிலத், ஜில்சால் இதெல்லாமே என்னன்னா நடுங்குதல், ஷேக்கன், உழுக்குதல், உழுக்கப்படுதல் அப்படின்னு சொல்றல. இன்னைக்கு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அப்படி இருக்கும், நிலம் நடுங்கிருச்சுப்பா, நிலம் இந்த பூமி நடுங்கிருச்சு, பூமி அதிர்வு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். சரிங்களா? ஆருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆருது அப்படின்னா பூமி, படிச்சிருக்கோம், அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? இத ஜுல்சிலத்தில் அர்து ஜில்ஸாலஹ, அதாவது இந்த பூமி எப்பொழுது உழுக்கப்படுமோ, எப்பொழுது நில அதிர்வு ஏற்படுமோ அப்படிங்கறதுதான் இதனுடைய அர்த்தம். சரிங்களா? அப்ப ஜுல்சிலத், ஜில்ஸால் இதெல்லாமே என்னன்னா ஒரே வார்த்தை தான், அது வெவ்வேறு விதமாக திரும்ப திரும்ப அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்ப இந்த ஜில்ஸால் அப்படிங்கிறது குரான்ல வச்சுக்கிட்டீங்கன்னா பென்சில் எடுத்துக்கிடுங்க, நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஜில்ஸால் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த வேர் சொல்லிலிருந்து வருகிறது என்றால் ஜல்ல, ஜல்ல, ஜல்ல அப்படின்னா என்னன்னா வழுக்குதல், அதாவது நிலையா இல்லாம அப்படியே ஸ்லிப் ஆகுறதுன்னு சொல்லுவோம்ல, வழுக்குதல். சரிங்களா? நிலை இல்லாமல் அப்படிங்கறது தான் வந்து ஜல்லா. இந்த ஜல்லா என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் ஜில்ஸால். சரிங்களா? அப்போ இங்க நம்ம எதை பாக்குறோம்னா, ஜல்ஸல அப்படிங்கிற அந்த வார்த்தை திரும்ப திரும்ப என்ன பண்ணுது, அந்த வார்த்தைகள் வரக்கூடியதாக இருக்கிறது, ரெப்படிஷன், அதாவது திரும்ப திரும்ப. இப்போ இந்த இடத்துல என்ன நிகழ்கிறது அப்படின்னா, நிலநடுக்கம் என்பது நிகழ்கிறது. அது எப்படி நிகழ்கிறது என்றால் திரும்ப திரும்ப, ஒரு முறை நில அதிர்வு வரல, அதற்கு அதனை தொடர்ந்து மறுமுறையும் நில அதிர்வு ஏற்படுத்துகிறது. அந்த ஒரு காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கான், ஜுல்சிலத் ஜில்சால், ஒரு அதிர்வை தொடர்ந்து இன்னொரு அதிர்வு தொடர்ந்து அடுத்தடுத்ததா வருதுங்கிறதுனால ரிப்பீட்டடா என்ன பண்றேன்னா திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நிலநடுக்கம் என்பது மனிதன் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய பாதத்திற்கு கீழே, இப்ப நம்ம நிக்கிறோம் நம்ம பூமியில, நம்மளோட காலுக்கு கீழே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அதிர்வு ஏற்படுகிறது, ஒரு உழுக்கல் ஏற்படுகிறது அப்படின்னா அதனுடைய ரிசல்ட், அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கு? இப்ப நம்ம சாதாரண நின்றுட்டு இருக்கோம், திடீர்னு அதிருது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால நிலையா நிக்க முடியாது. ஜல்லா என்ன ஆரம்பிச்சிருவோம், நம்ம ஸ்லிப்பாக ஆரம்பிச்சிருவோம். நம்மளால நிக்க முடியலையே, எல்லாம் என்ன நடுங்குது, என்னால அதை வந்து நிலை பெற்று நிற்க முடியவில்லையே அப்படின்னு சொல்றோம்ல. அதனோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய முடிவு என்னவாக இருக்கிறது என்றால், நம்மளுடைய பாதம் நிலை பெற்று நிற்காமல் அது வழுக்கக்கூடியதாக, தடுமாறக்கூடியதாக இருக்கிறது. இப்ப திரும்ப திரும்ப வரக்கூடிய நில அதிர்வின் காரணத்தினால், இந்த பூமி நமக்கு ஒழுங்குவதன் காரணத்தினால் நம்மளுடைய பாதம் நிலை பெற்று நிற்காமல் அது நடுங்கக்கூடியதாக இருக்குது. எப்படியா இருக்குது? ஜல்ல, அது நிலை பெற்று இல்லாமல் வழுக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இப்ப இத ஜுல்சிலத்தில், அது வந்து நடுங்குகிறது. அருது எது? பூமி. எப்படி? திரும்ப திரும்ப. சரிங்களா? இத ஜுல்சிலத்தில் அருது, இந்த பூமியாகப்பட்டது உழுக்கப்படும் போது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலநடுக்கம் என்பது ஏற்படும் பொழுது அது என்னவாக இருக்கிறது, அது நம்மளால நிலை பெற்று நிற்க முடியாமல் அந்த இடத்துல நம்ம தடுமாறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஜில்சால் என்பது என்ன அப்படின்னா உழுங்குதல், உழுக்கல், அதிர்வு, நடுங்குதல் அர்த்தம். அப்ப இந்த ஜில்சாலஹ அப்படிங்கிறது எதை குறிக்கிறது என்றால் இந்த பூமியை குறிக்கிறது. எதை அந்த முன்னாடி கொடுத்திருக்காங்க பாருங்க, அர்து, அந்த பூமியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது.
இப்ப இதோட அர்த்தம் இதுதான். இப்ப இந்த இடத்துல இந்த ஜில்ஸலஹ அப்படிங்கறத நம்ம என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இறுதியான நிலநடுக்கமாக, நில அதிர்வாக, உழுக்கலாக இருக்கும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நிலநடுக்கம் ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த இடத்துல நிலநடுக்கம், இந்த இடத்துல நில அதிர்வு அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு போகுது. ஆனா இந்த ஜில்சால் என்கின்ற நில அதிர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அதுதான் இறுதியானதாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பூமி ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விடும். அதற்கு பிறகு நில அதிர்வு இருக்காது. சரிங்களா? அந்த ஜில்சால் என்பது இறுதியான அதிர்வாக இருக்குங்கிறது இன்னொரு அர்த்தம். முதல் அர்த்தம் திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கிறது, ஒன்றை தொடர்ந்து இன்னொன்று. அதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இறுதியான அதிர்வாக இருக்கிறது. இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமி அப்படின்னால நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இது நிலை பெற்று அசையாம நமக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கிறது. சரிங்களா? அப்படிப்பட்ட நிலையில என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நிச்சயமாக இந்த பூமி என்பது நில அதிர்வை சந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா என்ன அப்படின்னா, ஓகே, நம்ம மறுமை நாளை நெருங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். ஒரு விஷயம், அது மறுமை நாளினுடைய அடையாளங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது நில அதிர்வும் அதுல ஒன்றான ஒரு விஷயமாக இருக்கு. ஆனா இந்த நில அதிர்வு, இந்த நிலநடுக்கம் என்பது, ஜில்சால் என்கின்ற இந்த நிலநடுக்கம் என்பது, அதுதான் மறுமையவே நம்ம என்ன பண்ணுது, கொண்டு வரக்கூடிய இறுதியான நடுக்கமாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ நிறைய நிலநடுக்கம் ஏற்படுது. திடீர்னு பாத்தீங்கன்னா சைனா, திடீர்னு அங்க இங்க இந்தியால நிறைய இடத்துல வருது இல்லைங்களா? இது ரொம்ப காமனா ஒரு பொதுவான ஒரு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இந்த ஜில்சால் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, பயங்கரமானதாக இருக்கும். இந்த இறுதியான ஜல்சலத்து ஸனஅ, ஜல்சலத்து ஸனஅ அப்படிங்கிறது என்னன்னா, இறுதியானதாக, மிகவும் பயங்கரமானதாக, மிகவும் மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, பாருங்க இதே மாதிரி அங்க நடந்துச்சுப்பா, அந்த ஊர்ல நடந்துச்சு பாருங்க சைனால, அதே மாதிரி ஜப்பான்லப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒத்து கம்பாரிசன் சொல்லுவோம், ஒத்து சொல்லுவோம் இல்லைங்களா, ஒப்பு ஓமை. ஆனா இங்க இந்த ஜில்சால் அப்படிங்கிற இந்த நில அதிர்வுக்குங்கிறது ஒப்பு ஓமை என்பது கிடையவே கிடையாது. கம்பாரிசன்ங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இப்ப ஒரு இடத்துல ஒரு நில அதிர்வு ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட பில்டிங்ஸ் இடிஞ்சு விழும், ரோடு 4 பிளந்து நிற்கும், மக்கள் நிறைய பேர், கொஞ்சம் பேர் இறந்து போவாங்க. அவ்வளவுதான் அதனுடைய தாக்கம். அதுக்கே பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த ஜில்சால் என்கின்ற நில அதிர்வு என்பது மனிதன் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். வெரி சிவியர், பயங்கரமானதா இருக்கும்னு சொல்றான். அப்போ ஜல்சலத்து ஸனஅ அப்படிங்கிறது என்னன்னா, மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். அதுக்கு எந்த கம்பேர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த நில அதிர்வனுடைய முக்கியமான குறிக்கோள் என்பது என்னன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் தரையோடு தரையாக, மண்ணோடு மண்ணாக ஆக்குறதுங்கிறதுதான். தர மட்டமா போயிடும். நீ ஒரு இடத்துல ஒரு பில்டிங் எல்லாம் கிடையாது, ஒட்டுமொத்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே தரை மட்டமாக்கப்படுவதுதான் இந்த ஜில்சாலினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு பில்டிங் ஒரு பக்கம் விழுங்குறதே இல்லாம நினைச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. நீ நிமிர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பூமியில நின்று பார்த்தோம்னா நம்மளை சுத்தி ஒண்ணுமே இருக்காது. தர மட்டமா எல்லாமே போயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. இத ஜுல்சிலத்தில் அர்து ஜில்ஸலஹ, இந்த பூமியாகப்பட்டது தன்னுடைய இறுதி நிலநடுக்கத்தை அது ஏற்படுத்தும் பொழுது, அப்போ ஒரு விஷயத்த முடிக்கணும், ஃபுல்லா சர்வநாசமா ஆக்கணும், தரமட்டமா ஆக்கணுங்கிறது தான் இந்த ஜில்சாலினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. சூரா ஹஜ்ல 1 மற்றும் 2வது வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத என்ன பண்றான்னா நமக்கு விளக்கி சொல்றான். என்ன, எதை பத்தி? இந்த நிலநடுக்கத்தை பத்தி. ஜல்சலத்து ஸாஅ என்ன சொல்றானா, மனித இனமே, நீ உங்களுடைய இறைவனை நீங்கள் என்ன பண்ணுங்க, பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது ஜல்சால் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீங்க மறுமை நாள் வர்றதுக்கு முன்னாடியே, ஜல்சா வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்க, மனிதன் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் மனித இனமேன்னு சொல்றான். பயந்து கொள்ளுதல்னா என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம சூறாலதான் பார்த்தோம், சூரா பையினால என்ன பார்த்தோம், இன்னைக்கு கேள்வியா கூட கேட்டிருப்பேன்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இருக்கிறதுல ரொம்ப எந்த விஷயம் சொல்றான் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வந்து எப்படி கட்டுப்பட்டு நடக்க முடியும்னா அல்லாஹ்வை பயப்படுவதின் மூலமாக தான் அவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கட்டுப்பட்டு நடக்க முடியும். என்ன பண்றது, பயப்படுதல் என்பது என்னன்னா அவன் இட்ட கட்டளைகளின்படி நம்ம என்ன பண்ணணும், ஒபீடியன்ட்டா வரணும்னா அவனுக்கு பயப்படணும். நான் இந்த விஷயத்த செய்யலைன்னா என்ன தண்டிப்பாங்கிற அந்த பயம் மனிதர்களுக்கு இடையே இருக்கும். அப்போ அந்த ஜல்சால் அப்படிங்கிற அந்த நாளாகப்பட்டது எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த உழுக்கல் ஏற்படக்கூடிய அந்த நாளாகப்பட்டது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா மிகவும் பிரம்மாண்டமானதாக பயங்கரமானதாக இருக்கும். அந்த நாள்ல ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு, அந்த பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய தாய் அந்த குழந்தையை விட்டும் வெருண்டோடுவாள். ஒரு நிறைமாத கர்ப்பிணி தன்னுடைய குழந்தை வயித்துல இருக்க குழந்தை வெளியில வர்ற அளவுக்கான ஒரு பயம் ஏற்படக்கூடிய அளவுக்கான அந்த நாள் இருக்கும். அதே போல மத்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குடி போதை குடித்தவர்கள் போன்று ஒரு மாதிரி மயக்கத்துல இருப்பாங்க. ஆனா உண்மையில அவங்க குடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு நிலை குலைந்து அது குடித்தவர்களை, மது அருந்தியவர்களை போன்று தள்ளாடக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய தண்டனை என்பது மிகவும் கடுமையானதாக இருக்கிறது. சரிங்களா? இப்ப நம்ம இந்த இடத்துல இத சுல்சிலத்தில் அருது ஜில்சலஹா, இது எந்த ஜல்சலாவாக இருக்கிறது? ஜல்சலத்து ஸாஅ. பொதுவாவே ஜல்சலா அப்படின்னா என்னன்னா, ஓகே இந்த நிலநடுக்கம், கன்வல்ஷன், அது வந்து பூமி எர்த்குவேக், பூமி அதிர்வு அப்படின்னு நம்ம சொல்றதை விட ஜல்சலத்து ஸாஅ அப்படிங்கிறது என்னன்னா அந்த இறுதியாக ஏற்படக்கூடிய நில அதிர்வை பத்தி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்பெசிபிக்கா அதை குறிப்பிட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றான்னா பேசுறாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இந்த ஜல்சலத்து ஸாஅனுடைய குறிக்கோள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா என்ன பண்ணணும்னா அழிக்கணும். அழிப்பதின் மூலமாக எது உருவாகிறது, எது ஆரம்பமாகிறது அப்படின்னா மறுமை நாள், தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இந்த மஹ்ஷர் மைதானத்துல மக்கள் போய் நிற்கக்கூடிய அந்த நாள் என்பது. சிஸ்டர் ப்ளீஸ் உங்க சைடு நீங்க மியூட் பண்ணிக்கிடுங்க. இது வந்து ரெக்கார்டிங் வந்து எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால உள்ள என்ட்ரு ஆகிறப்ப நீங்க வந்து மியூட் பண்ணிக்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். சோ அந்த நாளாகப்பட்டது, அந்த நில அதிர்வு என்பது ஒரு பூமியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சர்வமாக அழித்து விட்டு, அழித்ததன் பின்பு என்ன ஏற்படுகிறது அப்படின்னா அந்த மறுமை என்பது ஏற்படக்கூடாது. ஒரு அழிவின் மூலம் ஒன்று ஆரம்பமாகிறது. எது? மறுமை என்கின்ற அந்த விஷயம் வந்து ஆரம்பமாகிறது. இப்போ இந்த நில அதிர்வு ஏற்படுது. இதை தொடர்ந்து பல நிகழ்வுகள் என்ன பண்ணுதுன்னா அது நடக்கவிருக்கின்றது. எப்படி? மலைகள் வந்து என்னன்னா அந்த இடத்துல நிலை குலைந்து போயிரும். நம்ம பார்த்திருக்கோம் எப்படி உலக அழியுங்கிறத முன்னாடியே பார்த்திருக்கோம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் பூமியில உழுக்கல் ஏற்படுது. அதுக்கப்புறம் மலைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா நிலை குலைந்து போகிறது. வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத் வைதல் ஐஷாரு உத்திலத். ஒவ்வொன்னா இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளாக நடந்தேறுகிறது. அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த ஒட்டுமொத்த விஷயங்கள் அனைத்துமே உழுக்கப்படுகிறது. பூமி மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்தம். நீ இப்ப வந்து பிளைட்ல நம்ம பறந்து தப்பிச்சு போயிடலாம், பூமி உழுங்குச்சா அப்படின்னு நினைச்சா கூட அந்த இடத்திலேயே உழுக்கல் ஏற்படக்கூடிய அளவிற்கான ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான். ஜல்சலா, இந்த நில அதிர்வு என்பது ஏற்படும். ஏனென்றால் எதனால இந்த நில அதிர்வு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சூர் அப்படிங்கிற அந்த ட்ரம்பட் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். மலக்குகளால் மிகப்பெரிய சூர் ஒன்று கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி அது ஊத வைக்கப்படும். சரிங்களா? ப்ளோன். அது வந்து அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி சூர் ஊதுங்க. அந்த சூர் ஊதுறது அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அதனுடைய சப்தம் பெரிய அதிர்வு ஏற்படுது. அந்த அதிர்வு தான் என்ன? இந்த ஜல்சலா என்கின்ற இந்த நில அதிர்வு. இப்ப அதிர்வு எப்படி சொல்லலாம் சத்தத்தை வச்சு? ஒரு ஸ்பீக்கரோ இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க கையில வந்து ரொம்ப சத்தமா ஒரு ஸ்பீக்கர் சவுண்ட் நல்லா ஃபுல்லா கூட்டி வச்சுட்டு உங்களோட கையை போய் அந்த ஸ்பீக்கர் மேல வச்சு பாத்தீங்கன்னா ஒரு அதிர்வு ஏற்படும். டம் 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 அப்படின்னா கை அப்படி நடுங்கும் இல்லைங்களா? அதுதான் அதிர்வு. அந்த அதிர்வை தான் வந்து சொல்றோம். அப்போ ஒரு சின்ன ஸ்பீக்கர்ல வர சத்தத்துக்கே நம்மளுடைய கைகள், நம்மளோட உட்கார்ந்து இருக்கப்போ நம்மளுடைய உடம்பெல்லாம் அதிருது அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளின் மூலமாக கட்டளையிட்டு அந்த ஊதக்கூடிய சப்தத்தின் அந்த இன்டென்சிட்டி, அதனுடைய அந்த மிகப்பெரிய அந்த பாதிப்புனால என்ன பண்ணுது, இந்த பூமி உழுங்குகிறது, பூமி நடுங்குகிறது. சாதாரணமாலாம் நடுங்கல. எப்படி நடுங்குது? அத வந்து தரமட்டமா ஒண்ணுமே இந்த பூமியில இல்லாத அளவுக்கான அவ்வளோ பெரிய ஒரு அதிர்வு வந்து ஏற்படுகிறது. அப்ப நினைச்சு பாருங்க அது எவ்வளோ பெரிய ஒரு சப்தமாக அது இருக்கும் என்று. சரிங்களா? இந்த சப்தத்துல பூமி மத்தல நடுங்கல, மலைகளும் நிலை குலைந்து அப்படியே ஒண்ணுமில்லாம அந்த இடத்துல இருந்த இடமே தெரியாம போயிருது. அடுத்து என்னவாகிறது?
இது பூமியில் மக்களுக்கு இடையே ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. வானத்திலையும் பூமியில மாத்திரம் இல்ல, அதிர்வு பூமியில ஏற்படுது, பூமியில இருக்கக்கூடிய மலைகள் காணாம போகுது. ஆனா வானத்திலையும் இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்படுகிறது. அமங்ஸ்ட் ஆல் கிரீச்சர்ஸ் அப்படின்னா மக்கள், விலங்குகள் இருக்கும், ஜின் இருக்கும், எல்லா விதமான உயிரினங்கள் இருக்கும், செடி கொடிகள் எல்லாரும், அல்லாஹ் படைத்த எல்லா படைப்பினங்களும் எப்படி ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. ஒரு குழப்பம். ஒரு சாதாரண ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல ஒரு சுனாமி வருது, அந்த ஊர் எப்படி ஆயிருதுங்க, ஸ்தம்பிச்சு போயிரும். என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட சொந்தக்காரவங்க இறந்துட்டாங்க, என் வீடு இடிஞ்சிருச்சு, என் பிள்ளைங்க இல்ல, நான் நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், அப்படி ஒண்ணுமே புரியாம நிப்பாங்க மக்கள், இல்லைங்களா? ஒரு அதிர்வு, ஒரு அழிவு ஏற்பட்டது என்றால் மனிதன் நிலை குலைந்து அப்படியே ஒரு பெரிய குழப்பத்துல நிப்பான், இல்லைங்களா? அததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொல்றான். அந்த ஜல்சலா ஏற்படக்கூடிய அந்த நாளில் ஒட்டுமொத்த படைப்பினங்களும் என்ன பண்ணுவாங்க, குழப்பத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒண்ணுமே புரியாது. அதுதான் சொல்றான் அல்லாஹ் இந்த சூரா மூலம் என்ன சொல்றான், அந்த மாதிரி ஒரு நாள் வரப்போது, இப்படி அழிக்கப்படும். அதற்கு முன்னாடி அல்லாவிற்கு பயந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை மனிதரை திருப்திப்படுத்தாது என்னை திருப்திப்படுத்தக்கூடியவங்களாக இருங்க. ஆனா இருந்தும் நம்ம எல்லாத்தையும் கேட்டும் ஐந்தும் கற்றும் நாம் செய்யறதுதான் என்ன பண்ண செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்ஸலஹா, எல்லாம் அழிக்கப்பட்டு விடுகிறது. இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும், எல்லாமே வஸ்துக்கள், பில்டிங்ஸ், கட்டிடங்கள் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இறந்து போயிருது. பிறகு என்ன ஏற்படும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்களின் மூலமாக மறுபடியும் அந்த சூரை ஊதுவதற்கு என்ன பண்றான்னா கட்டளை இடுகின்றான். இரண்டாவது முறை. முதல் சூர் ஊதப்படும் பொழுது ஜில்சலா என்கின்ற அதிர்வு ஏற்பட்டு ஒட்டுமொத்த பூமியுமே தரைமட்டமாக்கப்படுகிறது, அனைத்தும் இறந்து விடுகிறது, எல்லா உயிரினங்களும் அழிக்கப்படுகிறது. பிறகு மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மலக்குகளிடம் சொல்லி என்ன பண்ணுங்க, திரும்பவும் மறுபடியும் இரண்டாவது முறை சூர் ஊதுங்கன்னு சொல்றாங்க. அந்த இரண்டாவது முறை ஊதக்கூடிய அந்த சூரில் என்ன ஆகிறது அப்படின்னா, இறந்து போன அனைத்து உயிர்களும் மறுபடியும் உயிர் தெழுந்து பூமியின் மீது நிற்கிறது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வினுடைய வல்லமை என்பது நம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கான மிகவும் உயர்ந்தவனாக, உயர்ந்த அந்தஸ்தில் நிற்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அப்போ இறந்து போன எல்லா உயிரினங்களையும் என்ன பண்றான், திரும்ப பூமி மேல என்ன பண்ணுது, ரெசரெக்ட் பண்றான். அல்லாஹ் உயிர் தெழுந்து எழ வைக்கிறான். அப்போ இது ஏற்படுகிறது. அப்போ இத சூரா நாசியாத்துல 7வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு ஒரு சூர் என்பது ஊதப்படும் பொழுது என்ன பண்றாங்க, முதல் முறை ஊதப்படும் பொழுது உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் இறக்க வைக்கப்படுகிறார்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த இரண்டாவது உழுக்களில், இந்த சூரில் என்ன பண்றான், இறந்து போன உயிர்கள் அனைத்தும் மறுபடியும் உயிர் தெழுந்து எழ வைக்கப்படுகிறார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த இரண்டாவது முறை ஊதக்கூடிய சூரின் காரணத்தினால் என்ன ஏற்படுகிறது, அனைத்து மனிதர்களும் தன்னுடைய இறைவனின் முன்னால் கொண்டு வரப்படுகிறார்கள். உயிரோட கொண்டு போய் என்ன பண்றான், தன்னுடைய இறைவனின் முன்னால் கொண்டு நிறுத்தப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்ம இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிரும், நம்ம பண்ற அநியாயங்கள், செய்யக்கூடிய தவறுகள், எல்லா விதமான பாவங்கள் எல்லாம் இதோட முடிஞ்சிரும், மண்ணோட மண்ணா மக்கி போயிருவோங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மறுபடியும் அனைத்து உயிர்களையும் உயிர் கொடுத்து எழுப்பி அவன் முன்னால் கொண்டு நிற்க வைக்கப்படக்கூடிய அளவிற்கான வல்லமை பெற்றவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தூய இறைவனை என்றென்றும் துதிக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நம்ம முன்வைக்கலாம். சூரா முத்தஃபிஃபீன்ல 6வது வசனத்துல நம்ம என்ன கத்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய அல்லாவின் முன்னிலையில் கொண்டு நிறுத்தப்படுவார்கள். இத சுல்சிலத்தில் அர்து ஜில்ஸலஹா. இரண்டாவது வசனம் வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. மேலும் பூமி தன் உள்ளிருக்கும் சுமைகள் அனைத்தையும் வெளிக்கொணர்ந்து விடும்போது, மேலும் பூமி தன் உள்ளிருக்கும் சுமைகள் அனைத்தையும் வெளிக்கொணர்ந்து விடும்போது, அதாவது இந்த பூமி ஆகப்பட்டது, இப்போ நம்ம பார்க்க போற இந்த வசனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு புதுமையான, இதுவரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இந்த வசனத்துல நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்,
இந்த பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா சுமைகளையும் இந்த பூமியாகப்பட்டது தன்னுள்ளிருந்து வெளியே எரிந்து விடக்கூடிய அந்த நாள். இப்ப நிலநடுக்க வருது, இந்த மாதிரி இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த பூமி பிளந்து இருக்கிறது. அப்போ பிளந்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்து விழுந்துருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பூமியும் நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு நாள் இப்ப வரைக்கும் இந்த பூமி என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த பூமி மேல இந்த மனிதர்கள் பண்ணக்கூடிய அனைத்து அட்டூழியங்களும், அனைத்து குற்றங்களும், அனைத்து பாவங்களையும் இந்த பூமி பார்த்துட்டே இருக்குது. பிரிசர்வ் பண்ணுது, என்ன பண்ணுது, எப்படி நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் இந்த மலக்குகள் பதிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் எப்படி பதிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறானோ, அதே போல் அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பேரில் இந்த பூமியில இப்ப நீங்க நான் உட்கார்ந்து நான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கீங்க. எதன் மீது? இந்த பூமியின் மீது. இந்த பூமி என்ன பண்ணுனா, அதுவும் என்ன பண்ணுனா அதை ரெக்கார்ட் பண்ணுது, அதுவும் பதிந்து வைத்து கொண்டிருக்கிறது. எதற்காக? ஆலை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜல்சலா ஏற்படக்கூடிய அந்த நாளில் இந்த பூமிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டு அந்த பூமி என்ன பண்ணும், பிளக்கும். பிளந்ததன் பின் தன்னுள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளியில கொண்டு வந்து அது போட்டுரும். போட்டுனா உள்ள இருக்கக்கூடிய பொருள்கள், அந்த விஷயங்கள் மாத்திரம் கிடையாது, இறந்து போயிருக்கக்கூடிய மனிதர்களை உயிரோடு கொண்டு வருவது மட்டும் கிடையாது, இந்த மனிதர்கள் என்னென்ன செய்தார்கள் என்ற விஷயங்களையும் அது அல்லாஹ்விடம் நமக்கு எதிராக இல்லது நமக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் சாட்சி பகரக்கூடியதா, ஷஹாதா சொல்லக்கூடியதாக இருக்கு. ஷஹீத் அதாவது என்னன்னா நமக்கு எதிராக விட்னஸ் சாட்சி சொல்லக்கூடியதா இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்தோம், கிட்டத்தட்ட 60-70 வகையில நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அசுவது கல்லு சொல்லும், இந்த பூமி சொல்லும், நம்மளுடைய கைகள் பேசும், நம்மளுடைய கால்கள் பேசும், இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய. அதே போல இந்த பூமியும் அந்த ஜல்ஜலா ஏற்படக்கூடிய நாளில் அல்லாவிடம் நம்ம செஞ்ச எல்லா விஷயத்தையும், நன்மை செஞ்சியா நன்மை, தீமை செஞ்சியா தீமை, கொலை பண்ணியா கொலை, விபச்சாரம் பண்ணியா விபச்சாரம், மது அருந்தினியா மது, புறம் பேசினியா புறம், என்னென்ன இந்த பூமியின் மீது நீ செய்தாயோ அவை அனைத்தையும் இந்த பூமியாகப்பட்டது, இந்த அருதாகப்பட்டது அல்லாவிடம் சாட்சி பகரக்கூடியதாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ், தப்பிக்கவே முடியாதுங்க நம்மனால. அவன் நினைச்சிட்டு இருக்கோம் மலக்குகள் அல்லாஹ் நம்மளை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆமா, பார்த்துட்டே இருக்கான். அவன் மட்டும் பார்த்து கொண்டிருக்கவில்லை, அவனால் நியமிக்கப்பட்ட மலக்குகளும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனால் கட்டளையிடப்பட்ட இந்த பூமியும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் என்ன பண்ணுது, இந்த பூமி பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு எதிராக நாளை அல்லாஹ்விடம் சாட்சி சொல்லக்கூடிய நிலை ஏற்படாத நிலைக்கு நாம் என்ன பண்ணணும், நம்மள தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன பண்றாங்க, தன் உள்ள இருக்கக்கூடிய சுமைகள் அனைத்தையும் இந்த பூமியாகப்பட்டது வெளியில தூக்கி எல்லாம் போட்டுருது. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் முன்னாடி யாரெல்லாம் இறந்து முள்ள பிதைக்கப்பட்டு மண்ணோட மண்ணா மக்கி ஒண்ணுமில்லாம போனாங்களோ அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், இந்த பூமியின் கட்டளையை கொண்டு, அதாவது அல்லாஹ்வினுடைய கட்டளை கொண்டு இந்த பூமி என்ன பண்ணுதுன்னா வெளியில கொண்டு வந்து நிப்பாட்டிருது. சரிங்களா. அப்போ இந்த இறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் இந்த பூமியின் மீது தூக்கி எறியப்படவில்லை, வெளிக்கொணரப்படவில்லை. அந்த பூமியும் அதற்கு என்னென்ன நடந்துச்சுங்கிற சாட்சியும் சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படுகிறது. இது எப்ப ஏற்படுது, இரண்டாவது சூர் எப்பொழுது ஊதப்படுகிறதோ அந்த நேரத்துலதான் இந்த பூமி இந்த மாதிரி என்ன பண்ணுது, அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பேரில் அனைத்தையும் வெளிக்கொணர்ந்து அது அந்த மனிதர்களுக்கு எதிராக, அந்த ஒரு குறிப்பிட்ட உயிரினத்துக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இது எதை குறிக்கிறது, பூமி எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுருது அப்படின்னா என்னன்னா, இது வந்து மறுமை நாளினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ இந்த பூமி என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கு எதிராகவும் சாட்சி பகரக்கூடிய, அவன் இந்த பூமியில் என்னென்ன விஷயங்கள் செய்தானோ அவை அனைத்தையும் அல்லாஹ்வின் முன்னிலையில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சோ நம்மள வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா ஒரு அடி ஒரு இன்ச்சு கூட நம்மளால நகர முடியாது. ஒவ்வொன்னையும் பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் அதெல்லாத்தையும் மறந்துட்டு நான் செயலவே செஞ்சுட்டே இருந்தேன் அப்படின்னா, மனுஷங்க அப்படிங்கிறவங்க பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. சோ இந்த சூறாக்கள் எல்லாம் எதுக்கு விளக்கு உரையை பார்க்கிறோம், எதற்கு அல்லாஹ்வினுடைய வசனங்களை படிக்கிறோம் அப்படின்னா, இதன் மூலமாக நம்முடைய
நான் உட்பட நம் அனைவருடைய செயல்களையும் முடிந்தவரை சீர்திருத்தி அல்லாஹ்வினுடைய பயத்தை கொண்டு தினம் நம்மளை செல்ஃப் அனலைஸ் பண்ணி சுய மதிப்பீடு செய்து நம்மளை திருத்தி முடிந்த வரைக்கும் எவ்வளவு நல்ல முறையில கொண்டு போய் நம்மளுடைய ரூஹ அல்லாஹ் கிட்ட நம்ம ஒப்படைக்க முடியுமோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தயாராக வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் தானே தவிர யாரும் சிறந்தவர்கள் பாவம் செய்யாதவர்கள் கிடையாது. சோ இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நம்மை அல்லாஹ் கண்காணித்து கொண்டே இருக்கிறான் என்கின்ற பயத்தை நம்முள் ஏற்படுத்தி முடிந்த வரைக்கும் சிறந்த பெண்மணிகளாக நம்ம இருக்கணும், வாழணும், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் முன்னாடி நிக்கணுங்கிற எண்ணத்தை நம்மளுடைய உள்ளத்துல நம்ம விதைத்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணுங்கிற ஒரு நியத்தோட நம்ம அடுத்ததுக்கு போலாம். சூரா இன்ஷிகாக்ல 3வது மற்றும் 4வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த பூமியை அல்லாஹ் என்ன பண்றான்னா விரிவாக்குகிறான். அதன் மூலமாக அல்லாஹ் உள்ள இருக்கக்கூடிய அனைத்தையும் என்ன பண்றான் வெளிக்கொணர்ந்து அந்த பூமியில் ஒண்ணுமே இல்லாம எம்டியா ஒண்ணுமே இல்லாம வெறுமனே இருக்கிற மாதிரி ஆக்கிடுறான். சோ இதுல எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய பவுச், ஒரு பர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல நம்ம, அந்த பவுச் பர்ஸ் எடுத்துக்கிடுங்க. நீங்க வந்து நிறைய அதுக்குள்ள உள்ள வச்சிருக்கீங்க பேனா, நிறைய பேனா வச்சு திணிச்சு அது அப்படியே பிதுங்கி நிக்குது. அப்ப அந்த ஜிப்பை நம்ம ஓபன் பண்றோம், நிலநடுக்கம் அதுல இருந்து பிளக்குறோம், அதுதான் நிலநடுக்கமானதுக்கு அப்புறம் பூமி பிளக்குது. உள்ள இருக்கக்கூடிய பேனாக்கள்லாம் நம்ம வெளியில எடுத்து வைக்கிறோம். வெளியில எடுத்து வச்சிட்டோம்னா அந்த பர்ஸ் எப்படி ஆயிருது, பவுச் எப்படி ஆயிருது, எம்டி ஆயிருது, ஒண்ணுமே இல்ல, காலி ஆயிருது. அதுதான் இந்த பூமி என்பது. அப்படியே நிக்குது, எல்லாமே வந்து நிலநடுக்கத்தின் மூலமாக பிளந்து உள்ள இருக்கக்கூடிய என்ன பொருள்களாக இருக்கட்டும், இறந்து போன உயிர்களாக இருக்கட்டும், அனைத்தும் வெளிக்கொணரப்படுகிறது. பிறகு அந்த பூமியில உள்ள ஒண்ணுமே கிடையாது, காலியானதாக எம்டியாவா ஆகிறது. சோ இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா இன்ஷிகாக்ல 3வது 4வது வசனத்துல நமக்கு இத பத்தி சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளே இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேலும் அதற்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மனிதன் கேட்கும் போது, என்ன நேர்ந்து விட்டது என்று மனிதன் கேட்கும் போது, என்ன ஆச்சு இந்த பூமிக்கு, ஏன் இப்படி எல்லாம் வந்து நடக்குது, ஏன் உள்ள இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில தள்ளுது, எப்படி இறந்து போனவங்க எல்லாம் உயிரோட வர்றாங்க. இதை நம்ம பாக்குறப்ப பூமின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு என்ன தோணும், அமைதியான ஒரு இடம், சமதளமான ஒரு இடம், அதிர்வே இல்லாம மனிதன் வாழக்கூடியதற்கு ஏற்ற ஒரு இடம். இப்படிதான் பூமிங்கிறத நம்மளுடைய மனசுல பதிஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பூமி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பிளக்குது, நடுங்குது, மனுஷன் நில கொண்டு நிக்க முடியல, உள்ள இருக்கவங்க எல்லாம் செத்து போனவங்க எல்லாம் இறந்து வந்து திருப்பி பூமி மேல நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் யார், எப்படி இவங்க எல்லாம் வந்தாங்க, என்ன ஆச்சு இந்த பூமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. இன்சான் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னா மனித இனத்தை பொதுவாக குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக, ஒரு வார்த்தையாக தெரிகிறது. சரிங்களா? இப்போ எல்லா மக்களும் யாரெல்லாம் இந்த நிகழ்வுகளை, இந்த ஜல்சால் என்கின்ற நிகழ்வுகளை தன்னுடைய கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த அறுதி என்கின்ற விஷயம் எப்படி பூமிக்குள்ள இருக்க எல்லாத்தையும் வெளியில போடுதோ, எப்படி இறந்து போற மனுஷங்கள் எல்லாம் வெளியில உயிரோட வந்து நிக்கிறாங்களோ, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படியே என்ன பண்றாங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இதெல்லாம் நடக்குது, என்ன ஆச்சு இந்த பூமிக்கு, மாலஹ இதற்கு என்ன தவறு நேர்ந்து விட்டது, இந்த பூமிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த கேள்வி மனிதர்களிடையே ஏற்படுகிறது. ஏன்னா இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். நார்மலா இருக்கிற பூமி திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து கடல் தண்ணி ஒண்ணு வந்துட்டு இருக்கு ஒரு ஆத்துல, டக்குன்னு வந்து உள்வாங்குச்சுன்னு என்ன ஆச்சு, ஆறு நல்லா தானே தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, எப்படி அப்படி நம்ம ஏதாவது சாதாரணமா நடந்துட்டு இருக்க நிகழ்வுல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னா இந்த மனுஷனாகிய நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டு ஷாக் ஆயிரும் இல்லையா. அததான் அந்த ஜல்ஜால், அந்த அறுது செய்யக்கூடிய அந்த சம்பவத்தின் போது இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. சோ எல்லா வெளியில வந்துருது, உயிரோட வந்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து மனுஷன் சாக்காயி கேள்வி கேட்கிறான். சோ என்ன காரணத்தினால அது ஏற்படுது, இது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம அவன் ஸ்தம்பித்தவனாக அந்த மனிதன் அந்த நாளில் நிற்பான். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, யௌம் என்றால் என்ன, நாள், நமக்கு தெரியும் இல்லைங்களா. யௌம், அந்நாளில் அது தன் மீது நடந்து விட்ட நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அந்த நாளில் அந்த நிகழ்வுகள், இந்த பூமி மேல என்னென்ன நடந்துச்சோ எல்லா நிகழ்வுகளையும் அது எடுத்து கூறக்கூடியதாக இருக்குது. யௌம இதின், அந்த நாளில், துஹத்திசு அக்பாரஹா,
இப்ப அஹ்பார் அதாவது அந்த என்னென்ன நடந்துச்சோ அந்த அறிக்கைகள், அந்த செய்திகள், அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் எது சொல்லுது? பூமி சொல்லுது. இந்த மனுஷன் இங்கதான் நடந்தான், இங்கெல்லாம் நடந்து போய் பாவம் பண்ணான், இங்கனுக்குள்ள நின்றுதான் வந்து புறம் பேசினான், இந்த இடத்துல நின்றுதான் வட்டி வாங்கினான், இந்த இடத்துல நின்றுதான் வந்து பொய் பேசினான். சோ என்னென்ன இடத்துல நடந்ததுங்கிறத எல்லாத்தையும் இந்த பூமி அந்த நாள் வந்து என்ன பண்ணும்? அப்படியே சொல்லுமா. எல்லாத்தையும் வெளிக்கொண்டது வரல, உயிரோட கொண்டு வர்றது மாத்திரம் இல்ல, நமக்கு எதிராக சொல்லும். அப்போ எல்லா கதையும் நரேட் பண்ணும், அப்படி அல்லா கிட்ட நடந்ததை ஒண்ணு விடாம அது வந்து என்ன பண்ணும்னா தெளிவா சொல்லும். இப்ப இந்த இடத்துல அஹ்பாரஹா துஹத்திசு அஹ்பாரஹா, யௌம் அப்படிங்கிறது அந்த நாளில், அஹ்பார் அப்படிங்கிறது என்னன்னா செய்தி, நிகழ்வுகள், நடந்தக்கூடிய அறிக்கை, அதுதான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? அப்போ துஹத்திசு, துஹத்திசுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எதுல? தஹ்தீத். தஹ்தீத் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஏற்கனவே ஒரு இதுல பாத்துருவோம், அம்ம பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், பாத்துருக்கோம் இல்லைங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன? ஹத்திஸ், தஹ்தீத். ஹதீத் அப்படின்னா என்னன்னா பேச்சு. ஹதீத்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஹதீஸ் நம்ம வந்து சொல்றோம் ஹதீத் ஹதீத் அப்படின்றோம் இல்லையா? ஹதீஸ் என்பது பேச்சு. என்ன விதமான பேச்சு? இந்த அருதாகப்பட்டது, இந்த பூமியாகப்பட்டது பேசுது. எதை பேசுது? அஹ்பாரஹா, நடந்த எல்லா நிகழ்வுகளையும், ரிப்போர்ட்டையும், அதனுடைய அறிக்கையையும், அதனுடைய நிகழ்வுகளையும், அதனுடைய செய்திகள் எல்லாத்தையும் ஹதீத் பண்ணுது. என்ன பண்ணுது? பேசுது. எது பேசுது? அர்து, பூமி பேசுது. அப்போ துஹத்திசு அஹ்பாரஹா, துஹத்திஸ் என்பது நடந்த சம்பவங்கள், நிகழ்வுகள். சரிங்களா? அதோட ரிப்போர்ட்ஸ் என்னன்னா பூமியில பண்ணோமோ அதோட எல்லா நிகழ்வுகளையும் ஹத்திஸ், துஹத்திஸ் என்பது அது பேசுகிறது. எது? இந்த பூமியாகப்பட்டது பேசுகிறது. அப்ப துஹத்திஸ் என்பது பேசுறது. எது? பூமி. பூமி எப்படிங்க பேசும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். அப்போ அஹ்பாரஹங்கிறது ஹப்ரு அப்படிங்கிறதுனுடைய பன்மை. ஹப்ரு என்பதனுடைய பன்மை தான் அஹ்பாரஹ. சரிங்களா? ஹப்ர், அஹ்பார். அப்போ இந்த ஹப்ரு என்பது என்ன? செய்தி, நிகழ்வு, அறிக்கை, நடந்த சம்பவம், எதா வேணா நம்ம வச்சுக்கிடலாம். சரிங்களா? சோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா இந்த பூமி பேசுது. பூமி எப்படிங்க பேசும்? அது நடந்தது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பேர்ல அது பேசக்கூடியதாக இருக்குது. யௌமைதின் துஹத்திசு அஹ்பாரஹா, அல்லாஹ் கட்டளை இட்டா, பூமி என்ன நடந்துச்சு, உள்ள இருக்குது வெளிக்கொண்டு வந்து போடு, உயிர் கொண்டு வந்து எழுப்பு, என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையும் சொல்லு. அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஆகு என்று சொன்னானா அது எல்லாமே ஆகிரும். நம்ம அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த இடத்துல செஞ்சிருக்கான். அந்த நிகழ்வு தான் இங்க வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஏற்பட்டு இருக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பி அன்ன ரொப்பக அவ்ஹாலஹா, ஏனெனில் உம் இறைவன் அதற்கு அவ்வாறு எடுத்துரைக்கும்படி ஆணையிட்டிருப்பான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சோ அந்த இறைவனாகப்பட்டவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமி கிட்ட என்ன மாதிரி என்ன பண்றான்? சொல்றான், கட்டளையிட்டு இருக்கான், ஆணையிட்டு இருக்கான். நீ வந்து என்ன பண்ண? நீ வந்து எல்லாத்தையும் சொல்லு, என்னென்ன நடந்துச்சுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சி சொல்லு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இட்டதின் காரணத்தினால் அந்த பூமி அதற்கான சக்தியை பெற்று அது பேசக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பூமியினுடைய இறைவன் அந்த பூமிக்கு கட்டளையிட்டிருப்பதன் பேரில் அந்த பூமி அது பேசக்கூடிய அந்த சக்தியை, அந்த வல்லமையை என்ன பண்ணுதுன்னா பெறுகிறது. இப்ப அல்லாஹ் அதுக்கு பேசுவதற்கான அந்த சக்தியை வந்து கொடுத்திருக்கான். ரொப்பக பி அன்ன ரொப்பக, உம்முடைய இறைவன் என்ன பண்ணிருக்கான்? அவுஹா, கட்டளையிட்டு இருக்கிறானா. அவுஹா அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா அஹ்கம, அஹ்கம, கட்டளையிட்டு இருக்கான். ஹக்கம. சரிங்களா? அவுஹா, அஹ்கம, ஹக்கம, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணிருக்கான்னா கட்டளை இட்டு இருக்கிறான். என்ன கட்டளை? பூமியே நீ பேசு அப்படிங்கிற அந்த கட்டளையை வந்து கொடுத்திருக்கான். சரிங்களா? இப்போ அந்த குர்ஆன்ல அந்த அவுஹா அவுஹாலஹா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மேல நீங்க என்ன பண்ணுங்க? அவுஹா, அஹ்கம, ஹக்கம அப்படிங்கிறத பிராக்கெட்ல போட்டு எழுதி வச்சுக்கிடுங்க. இதை பாத்தீங்கன்னால அதனுடைய அர்த்தம் என்னன்னா கட்டளை. அல்லாஹ் என்ன பண்ற? கட்டளை. என்ன கட்டளை கொடுத்தான்? பேசு அப்படிங்கிற கட்டளை. எதுக்கு கொடுத்தான்? பூமிக்கு வந்து கொடுக்குறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மிகப்பெரிய அற்புதத்தில் இதுவும் ஒன்றாக
இருக்கிறது. சோ இந்த கட்டளையின் பேரில் இந்த பூமி அல்லாவிடம் சாட்சி பகரக்கூடியதாக பேசக்கூடியதாக இருக்குது. சோ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பூமி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கிட்ட சொல்லுதுங்கிற அந்த ஒரு நிகழ்வை நினைச்சு பாருங்க. அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். சோ அதுக்கு 2 நாவுகள் கிடையாது, நாக்கு கிடையாது, ஒரு நாக்கு கிடையாது, 2 உதடுகள் கிடையாது. ஆனாலும் அது பேசக்கூடிய வல்லமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமிக்கு கொடுத்திருக்கான். குர்ஆன்ல சூரா ஃபுஸ்ஸிலத்துல 11வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ் வானம் மற்றும் பூமியை படைச்சான். அந்த இரண்டுமே சொல்லுது, வானமும் பூமியும் சொல்லுது, யா அல்லாஹ் நான் உங்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறோம். பிகம் அஸ் ஒபீடியன்ட் ஒன்ஸ் டு யூ. உனக்கு கட்டுப்படக்கூடியதா நாங்க இருக்கிறோம். எது சொல்லுது? வானமும் பூமியும் சொல்லுது. எப்படி சொல்லுது? அல்லாஹ் அதுக்கு பேசுவதற்கான அந்த வல்லமையை அந்த சக்தியை கொடுத்ததன் பேர்ல அது அல்லாஹ் கிட்ட நான் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சூரா ஃபுஸ்ஸிலத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதெல்லாம் தன்னுடைய படைப்புகளை அவன் அட்ரஸ் பண்றானோ, அது உயிரற்றதாக இருந்தாலும் ரூஹே இல்லை அப்படின்னா கூட அது அல்லாவிற்கு பதில் கொடுக்கக்கூடியதாக பேசக்கூடியதாக அல்லாஹ் அதை ஆக்குறான் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது என்ன பண்ணுது? தன்னுடைய இறைவன் பேசுவதை இறைவன் தன்னுடைய இறைவனை கவனிக்க கூடியதாக இருக்குது, அதுக்கு பதில் பகரக்கூடியதாகவும் இருக்கிறது. எப்படி? அது இறைவனை கவனிக்க கூடியதாகவும் அது அவனுக்கு அது என்ன பண்ணுது? ரெஸ்பாண்ட், திருப்பி பதில் தரக்கூடியதாகவும் இருக்குது. அதற்கு ரூஹ் இல்லை என்றாலும் அல்லாஹ் அதற்கு பேசுவதற்கான திறனையும் சக்தியையும் கொடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம். அதே போல சூரா யாசின்ல 65வது வசனத்துல நம்ம கத்துக்கொள்கிறோம் என்னன்னா, அவர்களுடைய கைகள் பேசுகிறது, அவருடைய கால்கள் பேசுகிறது. அப்ப இந்த இடத்துல எப்படிங்க இன்னைக்கு நம்ம கை இருக்கு, எப்படி பேசுதா? பேசல இல்லைங்களா? ஆனா அந்த மறுமை நாள்ல நம்ம செஞ்ச கையில என்னென்ன பாவம் செஞ்சோம், இந்த கையில என்ன வட்டி வாங்கியிருக்கோமா, இல்ல இந்த கையில யாரையாவது கெடுக்கிறதுக்கு ஏதாவது கெட்ட விஷயங்கள் செய்திருக்கோமா, இல்ல இந்த கையில தவறான விஷயங்களை எழுதியிருக்கோமா, தவறான மனிதர்களை காயப்படுத்தி இருக்கோமா, அந்த கால்கள் பேசும். இங்கெல்லாம் நடந்து போய் தப்பு பண்ணோம், இந்த தப்பெல்லாம் செய்யறதுக்கு எந்த இடத்துக்கு எல்லாம் போனோம். அப்போ அதை பேசுவதற்கான சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கைகளுக்கும் கால்களுக்கும் தருவதாக சூரா யாசின்ல 65வது வசனத்துல நமக்கு தெரியப்படுத்தி காட்டுறான். சோ அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய நாயனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் அவன் நாடினால் அவனுடைய வல்லமையை கொண்டு பிற உயிரில்லாத விஷயங்களையும் பொருள்களையும் பேச வைக்கக்கூடிய தனித்திறன் படைத்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். உன்னுடைய இறைவன் கட்டளையிடுகிறான். கட்டளை எதற்கு? பூமிக்கு. எதற்கு? பேசுவதற்கு. சரிங்களா? சோ இப்படிதான் அந்த பூமி அல்லாஹ் கிட்ட மனிதர்களுக்கு எதிராக சாட்சி பகரக்கூடியதாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா என்கின்ற இந்த வசனத்தை வாசிச்சுட்டு ஓதிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த செய்தி என்பது, இந்த குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய துஹத்திஸ் என்கின்ற இந்த செய்தி என்பது எதை குறிக்கிறது? இந்த அஹ்பார் என்றால் என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படின்னா அந்த அஹ்பார் என்கின்ற அந்த செய்தியை, அந்த அறிக்கையை, அந்த நிகழ்வு என்பது அல்லாவிற்கும் அல்லாவினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்க கூடியதாக இருக்கிறது. அந்த பூமி போய் நாளைக்கு அல்லாட்ட என்ன சொல்லும், அந்த நிகழ்ச்சி என்னவா இருக்கும், அந்த நடந்த விஷயம் என்னவா இருக்குங்கிறது அல்லாவிற்கும் ரசூலுக்கும் கைப், மறைவானதாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ இது எல்லாமே அந்த அஹ்பார் என்கின்ற அந்த செய்தி எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, இது ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண் அடிமைகளாக அவங்களுக்கு எதிராக சாட்சி பகரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய அந்த ஹதீத் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. சரிங்களா? சோ நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ, என்னெல்லாம் பேசுறோமோ, இது மலக்குகளால் மட்டும் பதிவு செய்து வைக்கப்படுவது அன்று, இது இந்த பூமியாலும் பதிவு செய்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சோ அதனால இன்ஷா அல்லாஹ் இனிமேல நடக்கிறப்போ நிக்கிறப்போ நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீயும் பார்த்துட்டு இருக்க. அல்லாஹ் உனக்கும் அதற்கான
சக்தியே கொடுத்திருக்கான், தகுதியை கொடுத்திருக்கான் அப்படிங்கிற பயத்தோட, என்னோட வலது தோல்ல இடது தோல்ல மாத்திரம் இல்ல மலக்குகள், இல்ல நான் கடை வீதிக்கு போறப்ப அங்க வந்து மாத்திரம் நான் செய்யக்கூடிய செயல்களை பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் மட்டும் கிடையாது, நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலமும் நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களை பதிவு செய்கிறது. என்னை சுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பக்கமும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அசையக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை மிக்கவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த இறைவன் முன்னாடி என்னுடைய செயல்களை, நான் பேசக்கூடிய வார்த்தைகளை, நான் செய்யக்கூடிய செயல்களை நான் எப்படி சீர்திருத்தி நல்ல முறையில நடக்கணுங்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியட்டும். ஆமீன். அதே போல மாத்திரம் வந்து ஓகே, சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து மக்கள் என்ன செய்யறாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பூமியில இந்த பூமியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ஃபேமஸா ஃபெமிலியரா இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய செயல்களை மாத்திரம் எடுத்து டிவியில போட்டு பிராட்காஸ்ட் பண்ணி ஒளிபரப்பு பண்ணி, இவங்க இப்படி எல்லாம் நன்மை செஞ்சாங்க, இவங்க பாருங்க இவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்காங்க, இவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பூமியில யாரு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ரொம்ப ஃபேமஸான நிறைய வசதி படைத்த அந்த மனிதர்களுடைய நன்மைகளை மட்டும் மக்கள் என்ன பண்றாங்க, அந்த செயல்களை மட்டும் ஒளிபரப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நாளை அந்த மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனுஷனை விட மாட்டான். ஒவ்வொரு மனிதனும் செய்திருக்கக்கூடிய செயல்கள் அனைத்தையும் என்ன பண்றான், ஒவ்வொன்னும் எல்லாருக்கிட்டையும் ஒளிபரப்பி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இதுல நீங்க நான் யாருமே இதுல பாரபட்சம் இல்லாம விடுபட்டவர்களாக இல்லை அப்படிங்கறத வந்து சொல்றோம். அதை நம்ம தெரிந்து கொண்டு இது நமக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதை நன்மையின் பக்கம் விட்டு செல்லக்கூடியதாக நம்ம இருக்கணும். சோ இதனாலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க, என்னன்னா அதாவது அவங்க கிட்ட வந்து பைத்துல் மால்ல இருக்கக்கூடிய பணத்தை வந்து எடுத்து தேவையானவர்களுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா. அப்ப அந்த பைத்துல் மால்ல இருந்து அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பைத்துல் மால்ல இருக்க எல்லா பணமும் தீர்ந்து போயிடும், ஒண்ணுமே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எல்லா தேவையான மனிதர்களுக்கு கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 ரக்காயத்து வந்து தொழுவாங்க. அந்த இடத்துல தொழுதுட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தொழுதுட்டு அந்த இடத்துல நின்னு, நிலைமே நீ வந்து இதற்கு நான் இந்த இடத்துல இருந்து நியாயமான முறையில இந்த தேவையான மக்களுக்கு எடுத்து கொடுத்த இந்த பணத்துக்கு நீ சாட்சியாக இரு என்று அந்த பூமி கிட்ட அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்லுவாங்களாம். சோ நாளை மறுமை நாளில் அந்த பூமி இந்த நன்மையான காரியம் செய்ததற்கு பகரமாக அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது. ஒரு நன்மை செய்தார்கள் என்றால் அந்த நன்மைக்கு பகரமாக நீ வந்து எனக்கு வந்து சாட்சி சொல்லு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையின் போது, ஹஜ்ஜத்துல் விதாவின் போது அதுதான் செஞ்சாங்க. எல்லாத்தையும் எல்லா மக்களுக்கும் சொல்லிட்டு எடுத்துரைத்து விட்டு கையை வானில் உயர்த்தியவர்களாக அவங்க என்ன பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய நீங்கள் தான் இதற்கு சாட்சி பகரக்கூடியவர்களா இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியிலே மிகவும் சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய அந்த நபி, உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் செய்யற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த மனிதர்களுக்கிடையே அவங்க எப்படி சொன்னாங்க, நீங்கள் இதற்கு நாளை மறுமையில் எனக்கு ஏற்று சாட்சி பகரக்கூடியவர்களாக இருங்க. சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கேமரா கான்சியஸா தான் இருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு வந்து இல்ல நம்ம வந்து அல்லாஹ் பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் விட்டு நம்ம ரொம்ப கேமரா வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அந்த கான்சியஸா தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் வந்து 24 hours நம்மள வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இந்த பூமி பாத்துட்டு இருக்கு, மலக்குகள் பாத்துட்டு இருக்காங்க, அல்லாஹ் பாத்துட்டு இருக்கான். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நான் மனுஷன் பாக்குறான், அவன் என்ன நினைக்கிறான். இன்னைக்கு நான் இன்னைக்கு எடுக்கிறேன், இந்த விஷயத்த எடுக்கிறேன் அப்படின்னா கூட என்னுடைய எண்ணங்களும் நினைவுகளும் அப்படிதான் இருக்கு. ஐயோ அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே, அவங்க இப்படி நினைச்சிட்டாங்களே, நினைச்சிட்டு போறாங்க, பேசிட்டு போறாங்க. அந்த எண்ணம் எப்போ வரும், அந்த ஈமான் என்கின்ற ஒரு விஷயத்த அப்படியே பலமா ஆக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதிகமா குர்ஆன் ஓதணும், அதிகமா தொழணும், அதிகமா அதுகார் பண்ணணும், அதிகமா வந்து நன்மைகள் செய்யணும், அதிகமா சதக்கா பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் செய்வதன் மூலமாக தான் நம்மளுடைய ஈமான் என்பது பலப்படக்கூடியதாக இருக்குது. சோ மனுஷங்க கிட்டே கூட நம்ம செய்யற தப்ப நம்ம மறைச்சிடலாம். ஆனா இந்த பூமி கிட்ட நம்ம செய்யற எதுவுமே வெட்ட வெளிச்சமா என்ன பண்ண முடியும் இருக்குமே தவிர அது எதுவுமே மறைக்க முடியாது. நம்ம காலுக்கு கீழவே நம்ம என்ன பண்ணலாம், அது ஒவ்வொன்னையும் நம்மள வந்து கண்காணித்து கொண்டு பதிவு செய்து வைத்து கொண்டிருக்கிறதுங்கிறத மறந்துடக்கூடாது. யௌமைதின் துஹத்திசு அஹ்பாரஹா. சோ இன்ஷா அல்லாஹ் இதோட இன்னைக்கு முடிச்சுக்கிடலாம். அடுத்த வாரம் இந்த 5வது வசனத்தினுடைய தொடர்ச்சியில இருந்து நம்ம வந்து எடுக்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.